Hi friends, welcome back to KLPUS channel. Big Boss Tamil Season 9 Day 82. Day 82ல ரெண்டு ஃபேமிலி தான் இன்றைக்கி வர மாதிரி இருந்தது. அதில் காலையில் வந்து பாரு மதர் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. பாரு வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் பற்றி நெகட்டிவிட்டி அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்க அப்படி அவங்க அப்படி இவங்க அப்படின்னு. அதுக்கு மதர் ஆமான்னு தலையாட்டிட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அரோரா வந்து ஒரு நல்ல பாம்பு இல்லை விஷப்பாம்பு அப்படின்னு. நல்ல பாம்பே ஒரு விஷப்பாம்பு தான். அதை வந்து இப்படி வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு அவங்க வந்து திடீர்னு பார்த்தா திவ்யா வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஊர் கிளவி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை யார் சொல்கிறது பாருங்கள். ஒரு கிளவியே வந்து மற்றவங்க வந்து மற்ற ஒரு கிளவியே எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். விக்ரம் ஃபேமிலி வந்தவொன்னே ரொம்ப எமோஷனல், ரொம்ப பாசக்கார ஃபேமிலியாக இருந்தாங்க. அவர் வந்தவொன்னே ஒரு சிம்பிள் டாஸ்க் பண்ணார். வெளில வந்து ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரி ஒரு சின்ன ட்ராமா போட்டார். மயக்கி விழுந்துட்டேன், ஒய்ஃப் அழகலை அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க வந்து எல்லாமே நல்லா போகுது அப்படின்னு இருந்தாங்க. ரொம்ப இந்த அழுவதை மட்டும் கொஞ்சம் நிறுத்திங்க, குறைச்சிக்கங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு எல்லாத்தையும் ஓகே நான் எல்லாத்தையும் மாற்றிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவங்க ஃபாதரும் வந்து எதை சொன்னார், அவங்க மதர் வந்து சொன்னாங்க, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோடையும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப பாரு மாதிரி ஒரு சிஸ்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பையன் விக்ரம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பானோ அப்படின்னு தோணுது அப்படின்னு. அவங்க கிளம்பின பிறகு அடுத்தது வந்து நம்ம சுபிக்ஷா ஃபேமிலி வந்தது. சுபிக்ஷா ஃபேமிலி வந்தோடனே அந்த பையன் வந்து அவர் பிரதர் வந்து ரொம்ப வந்தோடனே புட்டு வச்சுட்டா, இந்த தயவு செய்து இந்த பீட் பாக்ஸை நிறுத்திடு, பண்ணாத, இதுக்கப்புறம் அதோட முடிச்சுடு அப்படின்னு சொன்னார். நம்ம அதை பார்த்தோன்னே கடுப்பாடு. எப்போ பார்த்தாலும் அவங்க பீட் பாக்ஸ் ஆரம்பித்த உடனே நம்ம கடுப்பாயிடும். எப்போ பார்த்தாலும் அதே ஒன்றே திரும்ப பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணவே பண்ணாத, நல்லாவே இல்லை அப்படின்னு வெரி கிளியராக போட்டு உடச்சிட்டாரு. அது புரிஞ்சா சரின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன, பிக் பாஸ் ஏன் நீ வந்து நினச்சிக்கிற நீ தான் பிக் பாஸ் வின்னர் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிற, அதை பண்ண மக்கள் தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் ஓகே, இது வெற்றி தோல்வி சகஜம், அதை வந்து கேஷுவலாக எடுத்துக்கோ, எப்போதும் எடுக்கிற மாதிரி சந்தோஷத்தில் முழு மனதோடு ஏற்றுக்கணும் அப்படின்னு அதை சொன்னார். ஸோ அந்த பையன் சொன்னது உண்மையிலேயே நல்லா இருந்தது. அப்புறம் அவங்க ஃபாதர் சொன்னார், எங்கம்மா சிங்கப்பண்ணே காணாம போயிடுச்சு, கடலோடியோட சிங்கப்பண்ணே காணுமா இங்கே வந்து ஷோவில் வந்தவொன்னே அப்படின்னு. அது முடிஞ்சுதா, அதை முடிஞ்சிட்டு அவங்களும் வெளியாகினாங்க குடும்பத்தில். ஸோ எல்லார் ஃபேமிலியும் வந்து பார்த்து முடிச்சுட்டு வெளியாகிட்டாங்க. வெளியானோடனே அடுத்தது வந்து ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுத்தாங்க, பெகாஸ் ஸ்கூட்டர் டாஸ்க்கு. அந்த டாஸ்க் வந்து என்னென்னா 2 டீமாக பிரியணும். 2 டீம் வந்து ஒரு பக்கம் வந்து திவ்யா, பாரு, கமருதீன் அண்ட் கானா. இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு டீமில் வந்து சாண்ட்ரா, சுபிக்ஷா, சபரி அண்ட் கனி, இவங்க 4 பேர் இருந்தாங்க. இதில் வந்து என்னென்னா இந்த ஒவ்வொரு டீம்லேயும் 2 பேர் வந்து விற்பனையாளர், 2 பேர் வந்து வாடிக்கையாளராக இருக்கணும். ஸோ உடனே இந்த டீம் பிரித்தோடனே ஒரு சண்டை வந்துச்சு. திவ்யா தேவையில்லாமல் போய் ஏழ்றா அப்படின்னு, இந்த டீம் எல்லாமே ஏழ்றையாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு பெரிய தகராறு ஆச்சு. அந்த டாஸ்க் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் குரூப் வந்து பிரிஞ்சிருச்சா. அதில் டாஸ்கில் தோற்று விட்டவுடனே அதை போய் மறுபடியும் போய் கானா பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு இருந்தார். எப்படி பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஒரு சண்டை வந்தது. அதை பிரித்து விட்டாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு. ஸோ நாளைக்கு பார்ப்போம்.